தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் இன்று நாம் பார்க்க போவது திருமூலரின் திருமந்திரத்தில் முதல் தந்திரத்தில் 43வது பாடல். இந்த பாடல் வரிகள் சிவபெருமானினுடைய பெருமைகளை அழகாக எடுத்துரைக்கின்றார் திருமூலர். இதோ அந்த பாடல் வரிகள். அரணடி சொல்லி அரற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்ப நாளும் உரநடி செய்து ஆங்கு ஓங்க வல்லார்க்கு நிரன் அடி செய்து நிறைந்து நின்றேனே. அரணடை சொல்லி அரற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்ப நாளும் உரநடி செய்து ஆங்கு ஓதுங்க வல்லார்க்கு நிரனடி செய்து நிறைந்து நின்றேனே. இந்த பாடல் அடிகளிலே அரணடி, பரநடி, நிரனடி அப்படின்னு ஒரு 4 வரிகள் சொல்கிறாங்க. அரணடின்னா என்ன, பரநடின்னா என்ன, உரநடின்னா என்ன, அந்த கடைசியாக இருக்கக்கூடிய நிரனடின்னா என்ன, இந்த 4 வரிகளை ரொம்ப அழகாக நம்ம சொல்ல போகிறோம். சிவனடி அப்படின்னு சொன்னால் சிவபெருமானினுடைய நாமங்களை ஓதி வணங்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அதுதான் சொல்லியிருக்கோம். எல்லாம் பாமர மக்கள் எல்லாருமே அவருடைய அடிகளை, ஒவ்வொரு அடிகளையும் திருவடிகளை நாடி அவருடைய மந்திரமாகிய ஓம் நமச்சிவாய என்கின்ற மந்திரத்தை தினந்தோறும் சொல்ல வேண்டும், எப்பொழுதுமே சொல்ல வேண்டும். எப்படி என்றால் பரமனடி, பரமனடி செய்து அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பரமன் அடி அப்படின்னா இருக்கிறதுலே உயர்ந்தவன். அப்போ நம்ம சொல்லுவோம்ல தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். தி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற மாதிரி இது உலகத்திலே உயர்ந்தது, இந்த இதிலே எல்லாவற்றிலும் பிரபஞ்சத்திலே சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த உள்ளார்ந்த அர்த்தங்கள் உடைய சொற்களாக இங்கே அவர் சொல்லுகின்றார். உயர்ந்த பொருள் எது, உயர்ந்தது எது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உயர்ந்தது யார் என்றால் சிவபெருமானினுடைய திருவடிகள். அப்போ அவர்தான் உருவமற்றவராக இருக்கிறாரே, அவருக்கு எங்கே அடிகள் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திருவடி என்பது நம்முடைய மனதிலே அன்பு என்கின்றது தான் அவருடைய திருவடி. யாரெல்லாம் சிவபெருமானை நினைத்து அன்போடு அடுத்தவருக்கு துன்பம் கொடுக்காமல் அவர்களை வணங்குகின்றார்களோ, வணங்குவது என்பது அவங்களுக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது நம்மால் ஆன உதவி. உன் கையில் என்ன இருக்கோ அதை வாங்கி கொடு, அடுத்தவன் கடன் கேட்குறான்றதற்காக அடுத்தவங்கிட்ட கடனை வாங்கி கொடுத்தா அதில் நீயும் உருப்பட மாட்ட, அவனும் உருப்பட மாட்டான், கொடுத்தவனும் அல்ல. அது சிறப்பல்ல. ஆக உயர்ந்தது என்பது நம்மிடம் எது உள்ளதோ அதை மறைக்காமல் கொடுக்க வேண்டும். இயல்வது கரவேல், நம்மிடம் இருக்கின்ற பொருளை மறைக்காமல் கொடுக்க வேண்டும். அதாவது சொல்லுவாங்க, சாப்பிடும்போது பெரியவங்கெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மண்ணை தின்னாலும் மறவா தின்னுவாங்க. ஏன் மண்ணை தின்னா கூட மறவா தின்னணும் அப்படி என்பது அடுத்த பாடல் வரியில் உங்களுக்கு சொல்கிறேன். மண்ணை என்பது நாம் இந்த பூ உலகிலே இருந்து விண்ணுலகை அடைகின்ற பொழுது சிலர் புதைப்பாங்க, சிலர் எரிப்பாங்க. அப்போ அந்த மண்ணுக்கு தான் நம்ம உடம்பு செல்லும். ஆக மண்ணாகிய இந்த உடம்புக்கு செல்லக்கூடியது, அதுக்கு தேவையான உணவு எது உணவு அதை மறைவாக தின்னு அப்படி என்பது தான் அதனுடைய பொருள், உள்ளார்ந்த பொருள் வரும். இங்கே பார்க்கும் பொழுது சிவபெருமானை வணங்குகின்ற பொழுது அவருடைய உயர்ந்த நோக்கங்களை பின்பற்றி வாழ வேண்டும். அப்படி இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்படையும். அடுத்தது உரனடி. உரன் அப்படி சொன்னால் மன உறுதி. இந்த மனமானது உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். இப்போ ஒருவர் வைணவராக இருக்கிறாங்க, அவங்க வைணவரை மட்டும்தான் வணங்குவாங்க. சிவன் அடிகள் சிவனாரை மட்டும்தான் வணங்குவாங்க. அந்த காலத்திலெல்லாம் வைராக்கியம் சொல்லுவாங்க, அதுதான் மன உறுதி. அந்த வைராக்கியம் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்திற்கு நான் சிவபெருமானையே தான் வணங்குவேன், நான் திருமாலை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் முரணாகாது. ஏன்னா அங்கேயும் நாம் சென்று அந்த இறைவனையும் வணங்க வேண்டும், அங்கே இருக்கின்ற மனிதர்களோடு இணக்கம் வேண்டும்.
அப்பொழுது 2 பிரிவு வந்துடுது இல்லையா, சிவம் வைணவன். அப்ப பிரிஞ்சு போனா அது சிறப்புடையதாக இருக்குமா? இறைவன் எந்த இறைவனும் பிரிஞ்சு இருன்னு சொல்லல. மன உறுதியோடு செயல்படு. எங்கே செயல்பட வேண்டும் என்றால் அந்த வைராகியமானது இறைவனுடைய தாளினை. அந்த 2 பேருமே என்ன சொல்றாங்க, வைணவத்துல கூட பிறரை துன்புறுத்தாதே தான் சொல்லுவாங்க. சிவனுடைய இதிலையும் பிறரை துன்புறுத்தாதே. எந்த மதமாக இருந்தாலும் அவர்களுடைய கோட்பாடு பிறரை துன்புறுத்துவது அல்ல, உயிர்களை துன்புறுத்தாதே என்பது சொல்லுவது. அதுதான் இங்கே உரநடி. உரன் என்றால் உன்னுடைய மன வலிமையோடு செயல்பட வேண்டும் என்று கூறுகின்றார். அடுத்த அடியிலே என்ன சொல்கின்றார் என்றால், நிறநடி. நான் அவ்வாறு நீ நடந்து கொண்டால் நிறநடி, உன்னை நோக்கி நான் நெருங்கி வருவேன். எப்படி வருவ? அது ரொம்ப அழகா சொல்றாரு. 63 நாயன்மார்கள் இருக்காங்க. அதுல சாக்கிய நாயனார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்படி தெரியுமா சிவபெருமானை வணங்குவாரு? அது தெரிஞ்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா இல்லை கோவப்படுவீங்களா தெரியாது, இருந்தாலும் சொல்றேன். அவர் கல்லை தான் எடுத்து எறிவாராம். சிவலிங்கம் இருந்ததுன்னா செங்கலை எடுத்து அது மேலே எரிஞ்சிட்டு தான் அதுக்கப்புறமா சாப்பிடையே போவாராம். அதுக்கு முன்னால் சாப்பிட போக மாட்டாராம். அந்த சிவனாரை போலவே இங்கே இருக்கிற இந்த சிவனுடைய அடியாராகிய நாயனார், சாக்கிய நாயனார் என்பவர் என்னன்னா வேளாளர் குலத்திலே பிறந்தவர். அவருக்கு என்னென்னா அவர் புத்த சமயத்தையே தான் பின்பற்றி கொண்டிருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த பல்லவருடைய காலம், மகேந்திரவர்மர் தான், அவருடைய காலத்தில் தான் பக்தி இலக்கியங்களே தோன்றியது. அப்படி தோன்றுகின்ற பொழுது அவருடைய காலத்தில் அவர் அதிகமாக வணங்கியது எதுன்னு கேட்டிங்கன்னா புத்த சமயத்தை தான் தழுவி இருந்தார். அப்படி புத்த சமயத்தை தழுவி இருக்கின்றவரை சைவ மதத்திற்கு மாற்றிய பெருமை யாரை சாரும் என்றால் நம்ம அப்பர் பெருமானை தான் சாரும். அவர் தான் சொல்கிறாரு, எப்பா நீ எங்கேயோ போய் தேடுறியே, நம்மளுடைய சிவபெருமானை வணங்கு அப்படின்னுட்டு. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே எல்லாமே பார்த்திங்கன்னா சமண மதமாகிய அந்த புத்த மதம் தான் செழித்தோங்கி இருந்தது. அந்த சமயத்தில் இவரும் புத்த மதத்தில் தான் இருந்தார். அதுக்கப்புறமா எப்படியே தேடி தட்டு தடுமாறி சிவபெருமானை வைணவத்திற்கு வந்தார். இப்படி இவர் வைணவத்திற்கு வணங்குகின்ற பொழுது அவருக்கு எப்படி வணங்கணும்னு தெரியாது. கண்ணப்ப நாயனார் எப்படி அந்த ஊனை கொண்டு பன்றியினை சுட்டு அந்த சிவபெருமானுக்கு வைத்து கண்ணை கொடுத்தாரோ, அதுபோல இந்த சாக்கிய நாயனாரும் என்ன செய்வாருன்னா அந்த கல் இருக்கு இல்லையா, அவருக்கு எப்படி வணங்குறதுன்னு தெரியாது, பூக்களை கொண்டு அர்ச்சிக்கணுன்றது தெரியாது. அதனால் அவர் என்ன செய்வார் என்றால் அங்கே இருக்கக்கூடிய செங்கல் அதை எடுத்து சிவபெருமான் மீது ஒரு வீசு அப்படி வீசுவார். அப்படி தூக்கி வீசி எறியும் பொழுது, அப்பா இன்னைக்கு நம்ம சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவர் சாப்பிட போவார். அப்போது இந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தி என்ன சொல்ல பாருங்க, உறுதி இருக்க வேண்டும். நிறநடி, அதாவது நெருங்கி வருவார். ஒருத்தர் கல்லை தூக்கி அடித்தான், அவரையும் சிவபெருமான் நெருங்கி அவருக்கு என்ன கொடுக்குறாரு, முத்தியை கொடுக்கிறார். அந்த வரிகளை தான் இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இதை தான் உள்ளார்ந்த ஒரு பக்தியை வைத்து கொண்டு 9ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த நூல்கள் எல்லாம் இதை நினச்சிட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு. இதை பாருங்க, இந்த இடத்துல அவர் எரிந்து விட்டு சாப்பிட்றது வழக்கமாக இருந்தால் இந்த பக்தி எப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அது தகப்பன் மீது அமர்ந்து கொண்டு காலால் எட்டி உதைக்கும். அதை அவர் ரசிக்கிறாரா இல்லையா நம்ம தந்தை என்பவர். அதை போல தான் சிவபெருமான் தந்தையாக இருந்து இங்கே மகன் ஆகிய சாக்கியார் பெருமான் செய்ததை அவர் ரசித்தார். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் சாப்பிடும் பொழுது மறந்துட்டாரு. அதை மறந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சாப்பிடும் பொழுது என்னை கல்லால் எரிக்கணுமா, அரிக்கணும் இல்லையா, கல்லெறிய வேண்டும், இந்த கல்லை எரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் எழுந்து நின்று சாப்பிட்றதை விட்டுட்டு போய் கல்லை எரிகிறார். அதன் பின்பு சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் தன்னுடைய பார்வதி தேவியோடு காட்சி கொடுத்து அவருக்கு தடுத்தாட்கொண்டு வீடு பேறு அளிக்கின்றார். இத்தகைய காட்சியை நாம் கேட்டதற்கோ இந்த திருமூலரினுடைய அன்பினுடைய அடையாளமாக விளங்கியதற்கு இங்கு கூறப்படுகின்றது. இந்த வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி, வணக்கம்.